வணக்கம் மகளே, எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான ப்ரமோ 2 வந்துருச்சு. இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா விஷால் அன்சிதா காதல் இலைகள் தான் வந்திருக்கு. எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருப்போம், சரி இத்தனை பேர் விஷால் நீ இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்ட, இனிமேல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்ட போது பயப்புல திருந்து இனிமேலாவது நல்ல பையனாக இருப்பான்னு பார்த்தா இன்னுமுமே இவரோட காதல் இலைகள் நிகழ்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆமாம் கைஸ், தர்ஷிகாவோட பிக் பாஸ் ஷோவில் இருக்கிற போது ரொம்பவுமே க்ளோஸாக இருந்தால் அது எல்லாருக்குமே தெரியும். நைட் டைமில் கூட ரொம்ப க்ளோஸாகலாம் இருந்திருப்பாங்க. இப்படி இருந்துட்டு தர்ஷிகா போகிற போது நான் உன் மேலே வச்சுருக்க பாசம் உண்மை அப்படின்ட்டு அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாற்றிட்டாரு. இது 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை. இதில் தர்ஷிகா மேலேயும் தப்பு இருக்குது, அன்ஷிதா மேலேயும் தப்பு இருக்குது. தர்ஷிகா அவங்களோட தப்பை உணர்ந்து வீட்டுக்கு விஷாலுக்கும் கொஞ்சம் எடுத்து சொல்லி அவங்களோட தப்பை உணர்ந்து அவங்க அம்மா கொடுத்த ரிங் எல்லாம் வாங்கி எடுத்திருப்பாங்க. ஆனால் அன்ஷிதா ஆல்ரெடி ஒரு நபர், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், அர்ணவ் அவரோட ரொம்ப க்ளோஸாகவே இருந்திருக்காங்க. இப்போ வீட்டுக்கு அர்ணவை விட்டுட்டு விஷாலை பிடிச்சிக்கிட்டாங்க. அன்ஷிதா விஷால் 2 பேரும் இல்லாமல் 2 பேரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப க்ளோஸாக வீட்டுக்கு இப்போ இருக்கிறாங்க. இதை பார்த்து அர்ணவ் அண்ட் தர்ஷிகா ரொம்பவுமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. சௌந்தர்யா கிட்ட தர்ஷிகா புலம்புறாங்க, என்னால் சந்தோஷமாக இருக்கவே முடியலை, ஒருத்தவங்க மேலே ஃபீலிங் இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னு சொல்லணும், அவங்களுக்கு ஒரு ஹோப்பை கொடுத்துட்டு ஏமாத்துறது ரொம்ப ஒரு பெரிய தப்பு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அந்த இடத்துல வைக்கிறாங்க. ஆனால் அன்ஷிதா மாதிரி ஒரு பொண்ணு ரொம்ப ரொம்ப சரியில்லாத ஒரு கேரக்டர். ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி வெளியிலேயுமே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, இவங்கனாலேயோ இல்லை அந்த அருண் அவங்களோட பிரச்சனைனாலேயோ இன்னும் ஒரு பொண்ணுமே பாதிப்படைச்சிருக்காங்க. இதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்போ விஷால் அப்படிங்கிற ஒரு மன்மதனோட கை கோர்த்துருக்காங்க. இது ரொம்ப அன்ஃபேரான ஒரு விஷயம். இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை காய்ஸ்.